சமீப காலமாக கலப்பு திருமணம் என்கிற வார்த்தை மிக அதிகமாக நம்முடைய தமிழ்நாட்டிலே பேசப்படுகிறது. நாட்டின் எல்லா மாநிலங்களிலும் அது நடவடிக்கைகளில் இருந்தால் கூட அரசாங்கமே சில சலுகைகளை கொடுத்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியில் மணமுடித்துக் கொள்ளலாம். அப்படி மணமுடித்துக் கொள்ளுகிற போது அவர்களுக்கு தேவைப்படுகிற சில வசதிகளை, அரசாங்க வேலை உள்ளிட்ட வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுக்கிறார்கள். சரி, இருக்கட்டும், அது அவர்களுடைய விருப்பம், கொடுத்து விட்டு போகிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு புதிதாக ஒருவன் வந்தவுடனே இயற்கையாகவே அவன் இஸ்லாமியர்களுடைய சகோதரனாக மாறிவிடுகிறான். எனவே அந்த சகோதரனை கவனிப்பது இன்னொரு சகோதரனுடைய கடமை. புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவன் என்பது வேறு, அவன் சொந்த சகோதரனாகவே ஆகிவிடுகிறான். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு இணக்கமாக இருக்க வேண்டிய காரியங்களை அல்லாஹ்வும் நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி தந்திருக்கிற வரையறைகளின்படி அந்த புதிய முஸ்லிமை வரவேற்று அவனுக்கான சில வாழ்க்கை வசதியுள்ளவர்கள் செய்து கொடுத்தால் கூட இங்கே இருக்கிற பெரிய மனிதர்கள் அலறுகிறார்கள். சலுகைகளை காட்டி இஸ்லாத்திலே ஈர்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். வந்த பிறகு சலுகை செய்வது என்பதுதான் இங்கே நடக்கிறதே தவிர, சலுகைகளை காட்டி யாரையும் இஸ்லாத்திலே இழுப்பதாக இருந்தால் அது நிச்சயமாக முடியாத காரியம். ஏனென்றால் இன்றைக்கு 10 ரூபாய்க்காக இந்த பக்கம் வருகிறவன் 11 ரூபாய் கொடுத்தால் இன்னொரு பக்கம் ஓட மாட்டான் என்பது என்ன நிச்சயம்? கொலைக்காரர்கள் கூட, வேடிக்கையாக ஒரு கதை படித்தேன், கொலைக்காரர்கள் 10,000 ரூபாய் ஒருவனிடம் வாங்கி கொண்டு இன்னொருவனை கொலை செய்ய போகிறார்கள். அவன் இவர்களிடத்தில் நைசாக பேசி 10,000 ரூபாய் வாங்கி இருப்பதை தெரிந்து கொண்டு 15,000 கையிலே கொடுத்து எவன் கொல்ல சொன்னானோ அவனையே சாகடிப்பதற்கு அதே கூலிப்படையை அனுப்புகிறான். வந்தவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை, பேசாமல் அவன் கையிலே 10,000 கொடுத்து விட்டு அவனை கொலை செய்து விடுகிறார்கள். ஏனென்றால் 15,000 அவன் கொடுத்திருக்கிறான் என்கிற காரணத்தினால் எவன் கொலை செய்ய சொன்னானோ அவனை அவனுடைய காசை வீசி எறிந்துவிட்டு கொலை செய்துவிட்டு போனார்கள் என்பது ஒரு கதை, நடக்கிற கதையும் கூட அதுதான். எனவே சலுகைகள் என்பதை காட்டி சாதாரணமாக கூட ஒரு செயலை செய்ய வைக்க முடியாது என்கிற போது இவர்கள் ஏன் அலறுகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்த்தால் இஸ்லாத்திலே ஜாதி கிடையாது. சமீப காலமாக அருவருக்கத்தக்க கேவலமான ஒரு வார்த்தையை அரசியல்வாதிகள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார்கள். இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே இஸ்லாமியர்கள் கேட்கிற அந்த இடஒதுக்கீட்டை அவர்கள் எப்படி கொடுப்பார்களாம் தெரியுமா? இஸ்லாமிய தலித்துகளுக்கு கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு கேவலப்படுத்துகிறார்கள்! இஸ்லாத்திலே தலித்துகள் என்பவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? இஸ்லாத்திற்கு வந்தவுடனேயே அவர்கள் சகோதரர்கள் ஆகி விடுகிறார்கள் என்பதுதான் உண்மை. இஸ்லாமியர்கள் சில பேர்கள் சில வேற்றுமை காட்டுவார்களே தவிர மற்றபடி அவர்கள் இரத்தத்தால் சதையால் இஸ்லாமியர்களாகவே மாறிவிடுகிற போது நிச்சயமாக அவர்களுடைய மனத்தன்மையை வைத்துத்தான் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருமண விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடக்க சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்களுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. மற்றபடி அவர்களுக்கு சூறாக்கள் சரியாக தெரிந்து தொழுகிற முறைகளை அவர்கள் அறிந்திருந்தார்களேயானால் பரம்பரை முஸ்லிம்களுக்கு தொழ வைக்கக்கூடிய தகுதி கூட அவர்களுக்கு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இஸ்லாம் அப்படிப்பட்ட தலித்துகள் என்ற வார்த்தையை, தாழ்த்தப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்தவில்லை என்னும் போது திரும்ப திரும்ப இஸ்லாத்தின் மீது பலவந்தமாக அதை திணிக்கிறார்கள். எனவே இதெல்லாம் அவர்களுடைய மனத்தில் இருக்கிற வக்கரத்தை காட்டுகிறதே தவிர ஆரோக்கியமான அரசியலை காட்டவில்லை. ஆனால் நாம் இப்போது சொல்ல வந்தது, இஸ்லாமியர்களிலும் கூட நிறைய பேர்கள் கலப்பு திருமணம் என்கிற பெயரிலே தனக்கு பிடித்த இஸ்லாமியர் அல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போகிறார்கள்.
தனக்கு பிடித்த இஸ்லாமியர் அல்லாத ஒரு மாப்பிள்ளையை இழுத்து கொண்டு ஓடுகிறார்கள். கடைசியில் அரசாங்கம் அவர்களை அங்கீகரிக்கிறது. போலீஸ் ஸ்டேஷன்களிலே அவர்களுக்கு திருமணம் நடத்தப்படுகிறது. அவர்கள் நம்மை பார்த்து பரிகாச புன்னகை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்களா, உங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கேவலப்படுத்தி விட்டோம் என்று. உண்மையிலேயே இந்த திருமணங்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது என்றால், இது ஒரு விபச்சார திருமணம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் கலப்பு திருமணம் என்பதே வேடிக்கையானது. கலப்பு திருமணம் என்கிற வார்த்தை இருக்கிறதே, அதுவே வினோதமான வார்த்தை. ஒரு மாட்டுக்கும் மனிதனுக்கும் திருமணம் நடந்தால் கலப்பு திருமணம் என்று சொல்லலாம். ஏனென்றால் மிருகம் வேறு ஜாதி, மனிதன் வேறு ஜாதி. எனவே இது கலப்பு திருமணம் என்று சொல்லலாம். மனிதனுக்கும் மனிதனுக்கும் நடப்பதை எப்படி கலப்பு திருமணம் என்று சொல்வது? கொள்கை அளவில் மாறுபட்டவர்களை திருமணம் செய்யாதீர்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் ஊறி இருக்கக்கூடிய இஸ்லாமிய விரோத கொள்கைகள் உங்களுடைய மனத்திற்கும் திணிக்கப்படுகிற காரணத்தினால் நீங்களும் நரகத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் அந்த திருமணத்தை விபச்சார திருமணம் என்று சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுவின் பெயர் சொல்லி அறுக்கப்படாத பிராணியை சாப்பிடுவதே ஹராம் என்றிருக்கிற போது அல்லாஹுவிற்கு சம்பந்தம் இல்லாத இன்னொருவனை அல்லது இன்னொருத்தியை திருமணம் செய்வதை இஸ்லாம் எப்படி அனுமதிக்கும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்னு வலா அமத்தும் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலவு ஆஜபத்துக்கும் என்று தொடங்குகிற சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்திலே மிக அழகாக இந்த விளக்கத்தை சொல்லி காட்டுகிறான். நீங்கள் முஸ்லிம் அல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள். முஸ்லிமான ஆண்களே, முஸ்லிம் அல்லாத பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள். இஸ்லாத்தில் இருக்கிற உங்கள் வீட்டிலே வேலை பார்க்கிற சாதாரண பெண்ணை நீங்கள் திருமணம் செய்வதை விட மோசமானது இஸ்லாத்தில் இல்லாத இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது. இஸ்லாத்தில் வராத இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதற்கிறது, அது அவர்களை விட உங்களிடம் வேலை பார்க்கிற சாதாரண பெண்கள் உங்களுக்கு மேலானவர்கள் என்று சொல்லி காட்டுகிறது. இதன் மூலமாக அடுத்தவர்களை திருமணம் செய்வதை நீங்கள் பெருமை என்று சொல்லிக் கொள்ளலாம், தியாகம் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதிலே வெறும் கவர்ச்சி மாத்திரமே இருக்குமே தவிர கொள்கை நிச்சயமாக செத்து போகும் என்பதை அல்லாஹு தாலா மிக நிச்சயமாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இஸ்லாமிய பெண்களே, நீங்கள் அடுத்த ஜாதியில் இருக்கிற அடுத்த மதத்தில் இருக்கிற ஆண்களுக்கு ஆசைப்படாதீர்கள். உங்களுடைய இஸ்லாத்திலே இருக்கிற ஒரு சாதாரண அடிமை ஆண் இருக்கிறானே, அவனை விட எந்த வகையிலும் இஸ்லாமியர் அல்லாத ஒரு ஆண் நிகராக மாட்டான், சமமாக மாட்டான் என்பதை சொல்லி இவனே உங்களுக்கு மேலானவன் என்று சொல்லி காட்டுகிறது. என்றால் எந்த அளவிற்கு இஸ்லாம் மிக தெளிவாக திருமணம் செய்வது இன்னாரைத்தான் செய்ய வேண்டும் என்பது உட்பட எல்லா வரையறைகளையும் வகுத்து தந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கவர்ச்சியின் பெயரால் மட்டுமே திருமணம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. இஸ்லாமியர் அல்லாத பெண்கள் தங்களுடைய உடலை வெளிக்காட்டி நடக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த உடல் அழகிலே மயங்குகிற ஆண்கள் எல்லாம் அந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டு போகக்கூடிய நிலையும், அவர்களுடைய மதங்களிலே காதல் என்பவைகள் மிக சர்வசாதாரணமாக நடக்கிற காரணத்தினால் அதற்கு இஸ்லாம் இடைஞ்சலாக இருக்கிறதோ என்று நினைத்து கொண்டு அந்த பெண்களை திருமணம் செய்யக்கூடிய போக்குகளும், நாளடைவிலே நீ இந்துவாகவே இருந்து கொள், நான் முஸ்லிமாகவே இருந்து கொள்கிறேன் என்பது போன்று பெரிய மனிதத்தனம் பேசக்கூடிய கௌரவமான விபச்சாரகர்கள் கூட தோன்றிவிட்டார்கள். ஆனால் நிச்சயமாக இவைகள் அறிவிருக்கத்தக்கவை என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்லாத்திலே சேருவதற்காக வேண்டியே திருமணம் செய்யக்கூடிய சில நூதனர்கள் இருக்கிறார்கள். சமீபத்திலே ஒருவன் சொன்னான், நான் இரண்டாவது திருமணம் செய்ய போகிறேன். இந்துவாக இருக்கிற நான் இந்துவாக இருக்கிற என்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்கு அவளிடத்தில் கேட்டேன், அவள் மாட்டேன் என்று சொல்லிவிட்டாள். எனவே இந்துவாக இருக்கிற நிலையில் இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்கிற காரணத்தினால் நான் இஸ்லாத்திலே சேர்ந்து இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்ய போகிறேன் என்று பேட்டி கொடுத்திருந்தான். இதை கூட பெரிதாக எடுத்துக்கொண்டு சில கோமாளிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். இஸ்லாத்தை தடை செய், இஸ்லாத்தில் இருக்கிற திருமண சட்டங்களை நீக்கு என்றெல்லாம்
கோமாளித்தனமான வாசகங்களை தங்களுடைய கைகளில் தாங்கிக் கொண்டு போராட்டம் நடத்தினார்கள். எதற்காக இந்த போராட்டம்? இஸ்லாம் முதலில் இதை அனுமதிக்கிறதா? சலுகைகளுக்காக வேண்டி, கேவலம் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இஸ்லாத்திற்கு வருகிறவனை இஸ்லாம் முதலிலே ஏற்றுக்கொள்ளுமா என்பதை யோசித்து பார்த்துவிட்டு இவர்கள் பதாகைகளை தூக்கி இருக்க வேண்டும். மாற்றமாக எவனாவது ஏதாவது வம்பு செய்து விட்டாலேயே அதை இஸ்லாத்திற்கு எதிராக செய்கிற மிகப்பெரிய காரியமாக கருதி போராட்டம் நடத்தும் இன்றைக்கு வாடிக்கையாகி போய்விட்ட காரணத்தினால்தான் இது போன்ற வேடிக்கைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சலுகைகளுக்காக மதம் மாறுவதை நிச்சயமாக விரும்பவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய அந்த ஹதீஸை மிஷ்காத் ஷரீஃபினுடைய முதல் ஹதீஸாக பதிவு செய்திருக்கிறார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னிய்யாத், எல்லா செயல்களும் எண்ணங்களின் அடிப்படையில் நிகழ்கிறது. ஹிஜ்ரத் செய்வதற்காக மக்காவை விட்டு வந்தார்களே அந்த சஹாபிகள் அத்தனை பேரும் ஹிஜ்ரத்தினுடைய நன்மைகளை பெற்றுக் கொண்டார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. நபிகள் நாயகமே இதை மனம் வருந்தி சொல்லுகிறார்கள். நிறைய பேர்கள் பெண்களை திருமணம் செய்வதற்காக வந்தவர்கள் இருக்கிறார்கள். சில பேர்கள் மதீனாவில் இருக்கிற வளங்களுக்காக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரசூலுக்காக யார் வந்தார்களோ அவர்கள்தான் ஹிஜ்ரத் என்கிற மிகப்பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய நன்மையை அல்லாஹ் ரசூலிடம் பெற்றுக் கொள்வார்கள். மற்றவர்கள் அந்த நன்மைகளை பெற முடியாது என்று சொன்னதன் மூலமாக சலுகைகளுக்காக எனக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். சலுகைகளுக்காக நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்த போது திரும்ப திரும்ப வெற்றி கிடைக்கும், நமக்கு ஏராளமாக காசு கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அப்படி வருகிற நபர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கடியும் கூட ஏற்பட்டது. ஏதாவது ஒரு பொருள் அவர்களுக்கு வந்துவிடுமேயானால் அந்த பொருளை பங்கு வைக்கிற போது யார் அப்படி சலுகைகளுக்காக ஆசைப்பட்டு வந்தார்களோ அந்த நபர்கள் அந்த பொருட்களை பார்க்கிற பார்வையிலேயே தெரிந்து கொள்வார்கள், அவர்கள் நிறைய ஆசைப்படுகிறார்கள், எங்களுக்கு நிறைய தர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார்கள். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த உங்களுடைய சகோதரர்களை தவிக்க விட்டு விடாதீர்கள், அவர்களுக்கான ஜீவனாம்சத்தை சரியாக கொடுத்து வாருங்கள், அவர்களுடைய மனம் சாந்தமடைகிற அளவிற்கு ஜகாத்தின் ஒரு பகுதியை கூட கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதையே நம்பி இருக்கிறவர்களை மதிக்காதீர்கள் என்பதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனவேதனை இங்கே தெளிவுபடுத்துகிறது. சஹாபாக்கள் ஏன் அப்படி புதியவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறீர்கள் என்பது போன்று பார்வைகளை பார்த்த போது ஒரு ஹதீஸ்லே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறார்கள், நான் விரும்பாமலேயே சில பேருக்கு ஏராளமாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அதற்காக நீங்கள் என்னை பார்க்கிற பார்வையும் எனக்கு புரிகிறது என்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனவேதனைப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ஹுதைபியா என்ற இடத்திலே ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுகிறார்கள். அதுல என்ன இருந்ததென்றால், மக்காவில் இருந்து யாராவது மதீனாவிற்கு வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஆனால் மதீனாவில் இருந்து மக்காவிற்கு வந்தால் நாங்கள் யாரையும் திருப்பி அனுப்ப மாட்டோம். ஆனால் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு யாராவது இஸ்லாம் ஆகி வந்தால் அவர்களை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்கிற ஒரு ஷரத்து அதிலே இருந்தது. இது மோசமானது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை செய்கிற நேரத்திலே பலம் உள்ளவர்களாக இருந்தார்கள், அவர்களை எதிர்த்து தாக்கக்கூடிய வலிமை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்ன, அவர்கள் உம்ராவுக்காக வந்திருந்தார்கள். உம்ராவுக்காக வந்த இடத்தில் வாழ ஏந்துவதற்காக அவர்கள் பணிக்கப்படவில்லை என்கிற காரணத்தினால் இந்த வலுக்கட்டாயமான நெறி மீறிய இந்த ஷரத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் கூட ஒரு நன்மையை கருதி அதிலே கையெழுத்து போட்டார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிற எல்லாரையும் திருப்பி அனுப்பி விடுவது, ஆனால் மதீனாவில் இருந்து யாராவது மக்காவுக்கு வந்தால் திருப்பி அனுப்ப போவதில்லை என்கிற திமிரான அந்த ஒப்பந்தத்தை காஃபிர்கள் எழுதி கையெழுத்து போட சொன்னார்கள். நபிகள் நாயகம் அதற்கு இணங்கினார்கள். இந்த நேரத்தில் தான் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து, யா ரசூலல்லாஹ்,
நாம் சரியாக இருக்கிறோமே, ஏன் அந்த தப்பானவர்களுடைய அந்த ஷரத்துக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு சண்டை பிடித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே நன்மை இருக்கிறதப்பா, அதை பற்றி பிரச்சனை செய்யாதே என்பது போன்று நளினமாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் பொறுக்க முடியாமல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து, ரசூலுல்லாஹ் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடலாம் என்று கேட்டபோது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், அவர்கள் எது செய்தாலும் நன்மையாகத்தான் இருக்கும். நீ மனிதனாக இருந்து பார்க்கிறாய், எனவே நான் உனக்கு அது பாதகமாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்து பார்க்கிறவர்களுக்குத்தான் அந்த உண்மை புரியும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே கையெழுத்து போட்டதற்கு ஒரு முக்கியமான காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். மதீனாவிலே இருந்து கொண்டு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்களே, இஸ்லாத்திலே இருந்து கொண்டு இஸ்லாத்திலே ஒட்டாமலேயே இருந்தார்களே இந்த புதிதாக வந்த முஸ்லிம்கள், அவர்கள் இஸ்லாத்தை விட்டு ஓடி போக வேண்டும் என்று நினைத்ததுண்டு. ஆனால் சட்டம் அவர்களை தடுத்தது. இஸ்லாத்தை விட்டு ஓடி போனால் அவர்களுடைய தலை துண்டிக்கப்படும் என்கிற சட்டம் இருந்த காரணத்தினால் அதற்கு பயந்தே உள்ளே உட்கார்ந்து முஸ்லிம்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள், மன ரீதியான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லலாம், ஆனால் நபி அப்படி சொல்ல மாட்டார்கள். ஒரு மனிதன் இஸ்லாத்திலே இருப்பது கூட அவர்களுக்கு பிரியமானது, அவன் முனாஃபிக்காக இருந்தால் கூட. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்ல முடியாத நிலை இருந்தது. ஆனால் இப்படி எழுதப்பட்ட இந்த ஷரத்து இருக்கிறதே, இதை பயன்படுத்தி கொண்டு அந்த அரைகுறை முஸ்லிம்கள் எல்லாம் மதீனாவை விட்டு ஓடக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது, ஒரு சலுகை ஏற்பட்டது. எனவே அவர்கள் வெளியே ஓடி போகட்டும் என்று நினைத்தே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார்கள். எனவே இஸ்லாம் என்பது சலுகைகளுக்காக மற்றவர்களை மாற்றச் சொல்லவில்லை. இஸ்லாத்தை புரிந்து தெரிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. தமிழ்நாட்டிலே எத்தனையோ கிராமங்கள் இஸ்லாத்திலே மாறினார்கள். இன்றைக்கு அந்த ஊர்களில் போய் பார்ப்பீர்களேயானால் 90% இஸ்லாத்திலே இருக்கிறார்கள். ஒரு 10% 10-15 வருடங்களுக்கு முன்னால் இஸ்லாத்திலே மாறியவர்களிலே 10% இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருக்கிறார்கள். எதற்காக என்றால் அவர்களெல்லாம் சலுகைகளுக்காக வந்தவர்கள். அந்த 90% இருக்கிறார்களே, அவர்கள் உணர்ந்தார்கள், நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக உயர் ஜாதியினருக்கு அடிமையாக இருந்தோம், அவர்கள் செய்கிற ஏவல்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தோம், ஆனால் மரியாதை இல்லாமல் வாழ்ந்தோம். கடவுளை வணங்க கூட தூரத்திலே நின்று கையெடுத்து கும்பிடக்கூட நமக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் ஒரு ஜமாஅத்திலே இருக்கிறேன், நான் ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளியாக இருக்கிறேன், தலைவனாக இருக்கிறேன், செயலாளராக இருக்கிறேன், பொருளாளராக இருக்கிறேன், இன்னும் மக்களை கண்காணிக்கிற அத்தனை பொறுப்பையும் நான் ஏற்று செயல்படுகிற ஒரு செயல் வீரனாக இருக்கிறேன் என்கிற உணர்வு அந்த 90% மக்களுக்கு வந்துவிட்ட காரணத்தினால் இன்றைக்கு வரையிலே அவர்களை அசைக்க முடியவில்லை. எனவே அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் இஸ்லாம் விரும்புகிறதே தவிர சலுகைகளுக்காக இன்றைக்கு மதம் மாறுகிறவன் நாளைக்கு அந்த சலுகையை விட்டு வெளியேறவும் தயங்க மாட்டான் என்பதையே இஸ்லாம் மிக தெளிவாக லா இக்ராஹ ஃபித்தீன், இஸ்லாத்திலே எந்த நிர்பந்தமும் கிடையாது. இதற்கு நிறைய பேர்கள் சொல்லுகிறார்கள், தொழ வேண்டியதில்லை, நோன்பு வைக்க வேண்டியதில்லை, நோன்பு வை என்று சொல்லக்கூடாது, தொழு என்று சொல்லக்கூடாது, ஜகாத் கொடு என்று சொல்லக்கூடாது என்று தப்பர்த்தம் கற்பிக்கிறார்கள். அதெல்லாம் செய்யாவிட்டால் அவன் இஸ்லாத்திலே இருப்பதற்கு தகுதியற்றவன். ஆனால் இங்கே லா இக்ராஹ ஃபித்தீன், தீனிலே நிர்பந்தம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? நீ இங்கே வந்து இஸ்லாத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இஸ்லாத்திலே எண்ணிக்கையை பெருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மனத்தை மாற்றிக்கொண்டு மனத்திலே இருக்கக்கூடிய கசடுகளை எல்லாம் நீக்கிக்கொண்டு இஸ்லாம் எனக்கு எதுவும் செய்ய தேவையில்லை, நான் இஸ்லாத்திற்காக வாழ தயாராக இருக்கிறேன் என்கிற உணர்வோடு இஸ்லாத்திற்கு வா என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவேதான் முஸ்லிம் ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதை, முஸ்லிம் பெண் இன்னொரு ஆணை திருமணம் செய்வதை அது விபச்சார திருமணம் என்று தைரியமாக சொல்லக்கூடிய வலிமை இஸ்லாத்திற்கு மாத்திரமே இருக்கிறது. இந்த உலகமே சேர்ந்து சொன்னாலும் சரி, இதுதான் கியாமத்து நாள் வரையிலே தீர்ப்பு. எனவே இஸ்லாத்திலே கலப்பு திருமணம் என்கிற பெயரிலே இந்த கேவலமான வேடிக்கைகளை
இஸ்லாமியர்கள் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள், செய்யவும் மாட்டார்கள். அப்படி செய்கிறவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தொல்லை கொடுத்த அந்த முனாஃபிக்குகளை போல, அந்த இரண்டாம் கெட்டான்களை போன்றவர்களை தவிர இஸ்லாமியர்கள் என்று சொல்லவே முடியாது. இன்றைக்கும் கூட சினிமாவிலே இருக்கக்கூடிய சில மோசமான நடவடிக்கையுடைய பெண்கள் கூட இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் எப்போது அவர்கள் நடிக்க போய்விட்டார்களோ அப்போதே இஸ்லாத்தில் இருந்து அப்புறப்பட்டு விட்டார்கள் என்கிற உண்மை ஐயோ பாவம் அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் இன்றைக்கும் மீடியாக்கள் அவர்களை இஸ்லாமிய பெண்கள் என்று கூறி அப்படியாவது இஸ்லாத்தை சீண்டி பார்க்கலாமா என்று நினைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இவர்களை எல்லாம் பார்த்து நாம் ஒரு பரிதாப சிரிப்பு சிரிக்க முடியுமே தவிர கலப்பு திருமணம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய இது போன்ற மோசடிகளை நிச்சயமாக நாம் அனுமதிக்க முடியாது என்பதை மாத்திரம் தற்போதைக்கு தெரிந்து கொள்வோம்.